ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிறது பிக் பாஸ் சீசன் 8ஓட சூடான அப்டேட். எப்போ சீசன் 7 ஆரம்பிச்சிச்சோ அப்போவே நம்ம ஆழ்வார்பேட்டை ஆண்டவனுக்கு 7 ஆரம்பிச்சிருச்சு. அந்த சீசன் வரைக்கும் அவர் பேசுகிற ஒரு வார்த்தையும் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வந்துச்சு. அடாடா என்னம்மா பேசுகிறாரு மனுஷன், சொல்கிற ஒரு வாசகமும் திருவாசகமாக இருக்குது அப்படி ரசித்த ஜனங்கள்லாம் 7ஆவது சீசன் ஆரம்பித்த உடனே இவர் ஃபேவரிசம் பண்ணுறாரோ, ஒரு குரூப்புக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுறாரோ, தேவையில்லாமல் எலிமினேட் பண்ணுறாரோ அப்படின்னு எக்கச்சக்கமாக வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த சீசனுக்கு ஆண்டவரே வேண்டாம், எங்களுக்கு வேற ஆளை போடுங்கலாம் அப்போவே கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அவங்க நினச்சது போலவே இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு. வழக்கம் போல் பிக் பாஸ் ஷோவுக்குள்ளே வரவங்கலாம் நம்ம எப்படியாவது ஃபேமஸ் ஆகிட மாட்டோமா அப்படின்னு கனவோடு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணி டைட்டில் வின் பண்ணுறதுக்காக ஓடுவாங்க. அதில் சிலர் 3ஆவது வாரம், சிலர் 2ஆவது வாரம், போன சீசன் போல் முதல் வாரமேலாம் கூட எவிக்ஷன் நடந்திருக்கு. ஆனால் இந்த வாட்டி சீசனே ஆரம்பிக்கலை, அதுக்குள்ளே ஒரு எவிக்ஷன். யாராவது வேற யாரும் இல்லை, நம்ம ஆழ்வார்பேட்டை ஆண்டவர் தான். அவர் இந்த சீசனில் இல்லை. எனக்கு பட வேலைகள் இருக்குது, நான் கொஞ்சம் பிஸி ஷெடியூலில் இருக்கேன், அதனால் இந்த பிக் பாஸ் சீசன் 8ல் என்னால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுன்னு அவரே அஃபிஷியலாக ஒரு நியூஸ் கொடுத்துருக்காரு. ஆனால் இதுக்கு பின்னாடி போய் விசாரித்து பார்த்தா தான் நிறைய தகவல்கள் லீக் ஆகுது. அவர் இதுக்கு முன்னாடி இந்த சீசன்லாம் 130 கோடி வாங்கிட்டு இருந்தார். இந்த வாட்டி சரி பல்காக 150 கோடி கேட்கலான்னு ஒரு முடிவில் இருந்திருப்பார் போல். போய் கேட்கும்போது, தலைவரே ஏற்கனவே இந்தியன் டூ பட்ட பாடு போதும், இதில் 7ஆவது சீசனில் வச்சு செஞ்சது போதும், இதில் எங்கேருந்து நான் 150 கோடி கொடுக்கறதுன்னு சேனல் நிர்வாகம் பேச இவர் ஒரு முட்டி பார்க்க இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இந்த 150 கோடி கொடுக்கறதாவே இருந்தாலும் இவர் வர போக செலவு, தங்கறதுக்கு செலவுன்னு எக்கச்சக்கமாக பில்லு எகிரி போது என்னத்துக்கு அப்படின்னு யோசிச்ச நிர்வாகம் இதை தாண்டி ஒரு விஷயத்தை யோசிச்சிருக்கு. எப்போதுமே பிக் பாஸ் நிகழ்ச்சியை சுவாரஸ்யமாக தொகுத்து வழங்க நம்ம கமலஹாசன் நிகழ்ச்சியை தாண்டி சினிமா, அரசியல், இலக்கியம் எக்கச்சக்கமான விஷயத்தை பேசுவார். இதில் அரசியல் பற்றி பேசும்போது இடையில அவர் பற்றியும் அவரோட கட்சி பற்றியும் சாராம்சமாக பேசுறது உண்டு. இவர் எப்படியும் எதனா பேசி பிரச்சனை வந்து பாதியில் வித்ரா பண்ணுறதுக்கு முதல்லையே முடிவு பண்ணிடுவோம். இவரை இந்த வாட்டி கொஞ்சம் ஆப்ஷனை வைப்போன்னு யோசிச்சாங்களோ என்னவோ தெரியல. 150 கோடிக்கு பார்கெயின் பண்ணியும் வேலைக்கு ஆகலை. அதனால் உசாரா போயிட்டு வாங்க ஆண்டவரேன்னு சொல்லி பை பாய் சொல்லிட்டு இப்போ விஜய் சேதுபதி கிட்டையும் நயன்தாரா கிட்டையும் பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கிறதா ஒரு தகவல். பார்ப்போம், விஜய் சேதுபதி வந்தால் இதை விட சூப்பராக ஆங்கரிங் பண்ணுவாரா, இல்லை நயன்தாரா வந்தால் இந்த ஷோ இவ்வளோ நச்சுன்னு இருக்குமான்னு பார்த்தா தானே தெரியும். ஆக இப்போதைக்கு இதுதான் ஹாட் டாபிக். அதையெல்லாம் தாண்டி இந்த ஷோவில் இந்த வாட்டி யாரெல்லாம் உள்ளே வரப்போகிறான்ற லிஸ்ட்டு பார்க்கும்போதே ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குது. இதை நாங்கள் ரெடி பண்ணல, ஆல்ரெடி சில நம்பத்தக்க வலைதளத்தில் என்ன பொறுக்கி எடுத்திருக்கோம். ஒருவேளை இது உண்மையாக ஆகலாம், ஒருவேளை இது உண்மையாக ஆகாமலும் போகலாம். அடடா இந்த லிஸ்ட்டு நல்லா இருக்கேன்னு இந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு கூட விஜய் டிவி இதுலேருந்து ஒரு 4 பேரை பொறுக்கி உள்ளே போடலாம். ஆக எங்களுக்கு வந்த தகவலை நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்த தகவல் என்னென்னா, குக் வித் கோமாளியில் க்யூட்டா இல்லை கிரிஞ்சா, இல்லை க்யூட்டோ கிரிஞ்சோ என்னவோ ஒன்று ஜனங்களுக்கு பிடிச்ச எல்லாரும் பார்த்து லைக் பண்ணுற ஷாலின் ஜோயா தான் உள்ளே வரதா பேச்சு. இவங்க டிடிஎஃப் வாசனோட காதலியே அறியப்பட்டிருந்தாலும் ஷோவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இவங்களுக்குன்னு ஒரு தனியாக செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. இவங்க பண்ணுற க்யூட்டான எக்ஸ்பிரஷன், கிரிஞ்சித்தனமான வேலைகள்லாம் பார்க்க கொஞ்சம் ரசிக்க முடியாத இருந்துச்சு. நானே ரசிச்சேன்னா பாருங்களேன், இவங்க உள்ளே வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் இப்போ எதிர்பார்ப்பு இருக்குது. சரி, இவங்க தனியாக அனுப்புறதை விட கூடவே ஜோடியாக டிடிஎஃப் வாசனை சேர்த்து அனுப்புனா எப்படி இருக்குன்னு அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடக்கிறதா கேள்விப்பட்டோம். மனுஷன் சும்மா இருந்தாலே இவரை சுற்றி 100 கேமரா சுற்றும். இதில் 100 கேமரா இருக்கிற வீட்டுக்குள்ளே போய் விட்டா கண்டென்ட்டுக்காக பஞ்சமாக இருக்க போது பார்க்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் இதில் வருத்தப்பட விஷயம் ஒன்று சொல்லட்டுங்களா, போன சீசனில் ரவீனா மணியை ஜோடியாக உள்ளே அனுப்பினாங்க. ஆனால் வெளியே வரும்போது பிக் பாஸ் வீட்டுக்கு என்ன ஒரு ராசி இருக்குது, உள்ளே ஜோடியாக போனவங்க வெளியே பிச்சுக்கிட்டு வருவாங்க, உள்ளே போய் ஜோடியாக ஆனவங்களும் வெளியே சேரவே மாட்டாங்க. இந்த ஜோடி என்ன ஆக போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததாக நமக்கு வந்த தகவல் படி பூனம் பஜ்வா கச்சேரி ஆரம்பம் படத்தில் சும்மா கலக்கலாக நடித்தவங்க, அப்புறம் கலர்ஃபுல்லாக ஃபோட்டோ இல்லை கலகலப்பாக ஃபோட்டோ இல்லை கிளுகிழுப்பான ஃபோட்டோக்களை போட்டு இணையதளத்தில் தெரிவிக்க விட்டுட்டு இருக்காங்க. இவங்கள தான் கூட்டிகிட்டு வரதா ஒரு பேச்சுவார்த்தை இருக்குதான். கொஞ்சம் கிளுகிழுப்பும் கேட்கும்ல, அதுக்காக ட்ரை பண்ணுறாங்க போல இருக்கு. அவங்கள கூப்பிட்டா மட்டும் எப்படி, நானும் வரேன் போட்டிக்குன்னு கிரணும் உள்ளே வராங்க. கிரண் ஏற்கனவே அவங்க பேரில் ஏகப்பட்ட தகவல்கள் போய்கிட்டு இருக்கு. இவங்க பட வாய்ப்பு இல்லாமல் இப்போ வீடியோ கால் மூலமாக சில பல வேலைகள் செய்கிறதா இப்போ பேசிக்கிட்டாங்க. இவங்களை கூப்பிட்டு உள்ளே போட்டால் பிரமாதமாக தான் இருக்கும். கிரண் உள்ளே வராங்கன்ற விஷயம் கேள்விப்பட்ட உடனே வின்னர் படத்தில் கிரணுக்கு மாமாவாக நடித்த நம்ம கட்டதுரை உள்ளே வராரு. கட்டதுரைக்கு கட்ட சரியில்லை, ஒரு கட்டு மஸ்தான மனுஷன், ஆனால் ஆள் கொஞ்சம் சாஃப்ட்னு கேள்விப்பட்டேன். நம்ம ரியாஸ் கானோட ஒய்ஃப் உமா ரியாஸ் கொஞ்சம் பேசுவாங்க, ஆனால் நம்ம ரியாஸ் கான் ஆள் தான் கொஞ்சம் வாட்ட சாட்டம் சாஃப்ட்னு கேள்விப்பட்டேன். இதுக்கு முந்தின சீசனில் அவங்க சன் உள்ளே வந்தும் இருக்கிற இடமே தெரியாமல் இருந்து போயிட்டார். இப்போ அப்பா உள்ளே வராரு, பார்ப்போம் இவர் என்ன பண்ண போகிறாரோ.
இவங்களுக்கு போட்டியா கூடவே குக் வித் கோமாளியிலேருந்து கண்டஸ்டன்ட் இறக்குனது போல குக் வித் கோமாளிக்கு போட்டியா இப்போ வேற ஒரு சேனல் ஒரு ப்ரோக்ராம் போகுது இல்லையா, டாப் குக்கு டூப்பு குக்குன்னு. அதில் மொதல் வாரமே எலிமினேஷன் ஆகி வெளியே போன சோனியா அகர்வாலை உள்ள கூட்டு வர போகிறாங்க. அவங்க கை விட்டா என்ன, நாங்கள் கை கொடுக்குறோம் அப்படின்னு கை கொடுத்து கூட்டு வராங்க போல இருக்கு. ஆனால் இதை யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அங்கேயே பேசாத ஆத்தா இங்கே வந்து என்னத்தை பேச போகுது இப்படியும் யோசிக்கிறவங்க இவங்களை கூப்பிடலாமா வேணாமா, வந்தால் நல்லா இருக்குமா இருக்காதா அப்படின்னு ஒரு பக்கம் யோசிக்க, இவங்களும் போகலாமா வேணாமன்ற குழப்பத்தில் இருக்கிறதா தகவல். அடுத்ததா சரண்யா மோகன், அது வேற யாரும் இல்லை, யாரடி நீ மோகினியில் நயன்தாராவுக்கு தங்கச்சா வந்து தனுஷை வம்பிழுப்பாங்க இல்லையா, அவங்க தான். ஐயோ பெருமாளே வெக்க வெக்கமாக வருதுன்னு அந்த அம்மா தான். இப்போ இணையதளத்தில் அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஃபேன்ஸு கிரியேட் ஆகிருக்காங்க. இவங்க உள்ளே வரும்போது கண்டிப்பாக இவங்களுக்காக ஒரு ஃபேன்ஸ் ஆர்பி கிரியேட் ஆவாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. கூடவே ஸ்வேதா மோகன் வராங்க. சிங்கர் ஸ்வேதா மோகன் சூப்பர் சிங்கர் ப்ரோக்ராமில் ஜட்ஜாக வரும்போது அவங்க ஜட்ஜிங் பண்ணுற ஸ்டைலும் கூடவே அவங்க கியூட்டான எக்ஸ்பிரஷனும் அவங்க போட்டு வர ட்ரெஸ்ஸுக்குமே ஒரு தனியான ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆக ஸ்வேதா மோகனுக்கும் சரண்யா மோகனுக்கும் ஆர்மி உண்டாக்க போகிறது உறுதி. ஒரு விஷயம் வச்சுங்களா, இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, வட போச்சே. இது கூடவே குக் வித் கோமாளியில் இப்போ சும்மா அதகாலம் பண்ணிட்டு இருக்க அன்ஷிதா உள்ள வராங்க. இவங்க செல்லம்மா சீரியலேருந்து அப்படியே பிக் பாஸ் போக போகிறாங்க. இவங்க குக் வித் கோமாளிலேயே ராமரை சிறப்பான ஒரு சம்பவம் செஞ்சுருப்பாங்க. அதுபோல் அவங்க ஆட்டிடியூடுக்கு கொஞ்சம் பேர் போடுவாங்க. இவங்க எந்த அளவுக்கு போல்டானவங்கன்னா, இவங்க பேசுனதா ஒரு ஆடியோ இப்போவே இணையதளத்தில் வைரலாக போய்கிட்டு இருக்கு. அதை கேட்டவங்களுக்கு தெரியும் இவங்க எந்த அளவுக்கு போல்டான ஆளுன்னு. அப்பேற்பட்ட போல்டான ஆள் ஷோவுக்கு வரதா பேச்சு. இவங்க ஷோவுக்கு வரதுல சந்தோஷமோ இல்லையோ, செல்லம்மா சீரியல் முடிய போகுதுன்னு ரசிகர்கள் ஒரு பக்கம் கொண்டாடிக்கிட்டு தான் இருக்காங்க. கூடுதலாக பிக் பாஸ் சீசன் எப்பப்பெல்லாம் ஆரம்பிக்குதோ அப்பப்பெல்லாம் ரிவ்யூ சொல்கிறதுக்குன்னு ஃபேட்மேன் வருவார் இல்லையா, ஃபேட்மேனோட மனைவி இப்போதைய மனைவி மகாலட்சுமி உள்ளே வர போகிறாங்க. ஒரே டவுட்டு தான், இவங்க உள்ளே வந்தாங்கன்னா இவர் எப்படி ரிவ்யூ சொல்வார், நல்லா சொல்லுவாரா, உள்ளதை சொல்லுவாரா, இல்லை இவர் இஷ்டத்துக்கு சொல்லுவாரா, இல்லை பொண்டாட்டியாச்சேன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுவாரான்னு ஒரு கேள்வி இருக்குது தான் செய்து பார்க்கலாம். என்னென்ன சொல்லுவார், இப்போ என்ன சொல்லுவார்னு பார்க்கலாம். அடுத்ததா என் தலைவன் பப்புளு பிருத்திவிராஜ், 4 வயசானாலும் அவர் பேசின பேச்செல்லாம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குல்ல, பொம்பளை சோக்கு கேட்குதா கோபி அப்படின்னு மீன் கண்டென்ட் ஆகிற அளவுக்கு இந்த வயசுலையும் எனக்கு பொண்டாட்டி வேணும்னு சொல்லி இணையதளத்தையே சும்மா தெறிக்க விட்டவர் தான் பப்புளு பிருத்திவிராஜ். கான்ட்ரவர்சிக்கு பஞ்சமே போகாத ஆள் இவர். இப்போ மட்டும் இல்லை, ஏற்கனவே ஒரு டான்ஸ் ஷோவில் சிம்புக்கிட்டேயே வாக்குவாதம் பண்ணி அது அப்போவே கான்ட்ரவர்சி. இப்போ வரைக்கும் யூடியூப்பில் விஜய் டிவி கண்டென்ட்டில் அது ஒரு ஹாட் டாபிக் தான். அப்போ ஏற்பட்ட ஆள் உள்ளே போனார்னா என்னவாகும், இவர் ஃபன்னாக பேசுறதெல்லாம் கேட்கறது கிரிஞ்சா இருக்கும், இவர் சீரியஸா பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு ஃபன்னா இருக்கும். ஆக மொத்தம் இவர் என்ன பண்ண போறாரோ பண்ணும்போது தான் தெரியும். அடுத்ததா சிங்கர் சுசித்ராவோட எக்ஸ் கணவர் கார்த்திக் குமார், எதையாவது கான்ட்ரவர்சி பிடிச்சவங்களை தூக்கி உள்ள போட்டதான் ஷோ ஹிட் ஆகும் நினைக்கிறாங்களோ என்னவோ தெரியல, இப்பேற்பட்ட நபர்களை தூக்கி உள்ள போட்டிருக்காங்க. இவர் சமீபத்தில் கொடுத்த வீடியோ, இவரை பற்றி சுசித்ரா சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு, இதெல்லாம் பார்த்துட்டு ஷோ பார்க்க போனா நமக்கு அனுமதி வந்து போகுமா இல்லையா, பார்ப்போம் என்னென்ன பண்ண வராரோ. அடுத்ததா அஸ்வின், இவருக்குன்னு கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்காங்க. இவர் குக் வித் கோமாளி வரும்போது இவருக்காக பயங்கரமான ரசிகர்கள் உண்டு. இவரும் சிவாங்கியும் சேர்ந்து செஞ்ச அலப்பறெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அப்பேற்பட்ட மனுஷன் ஒரு படம் நடிக்க வச்சு அவர் அந்த ஸ்டேஜில் பேசின பேச்சு இருக்கே, அன்னைக்கு விழுந்த அடி தான். நான் டேரக்டர் கதை சொல்லும்போது தூங்குனேன்னு சொன்ன ஒரே பாவத்துக்காக அவரை தூங்க விடாமல் செஞ்சு மனுஷன் நிம்மதியெல்லாம் இழந்து அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன ஒரு படத்துக்கு அவர் பேசும்போது பாவம் எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆகிட்டார்றது மாரி வாய் செத்த புள்ளையா மாறி நின்னாரு. அவர் இப்போ பிக் பாஸ்குள்ள வருவார், அவர் ஒரு கண்டென்ட் கொடுப்பாருன்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக கேர்ள்ஸ் ஆடியன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் அவர் உள்ள கூட்டு வராங்கன்னு நினைக்கிறோம். அடுத்ததான் ரோபோ சங்கர், மனுஷன் இப்போ தான் படுத்து படுக்கையாக இருந்து மீண்டு வந்திருக்காரு. ஆனாலும் இவர் எல்லா ஷோவுக்கும் போய் ப்ரொமோட் பண்ணிட்டு தான் இருக்காரு. இந்த மனுஷன் காலை வைக்கிற இடத்துலலாம் கண்ணி வெடியாக இருக்கு. என்ன பேசினாலும் அங்கே ஒரு இஷ்யூ ஆகி போகுது, அதை வச்சு செய்ய ஆரம்பிச்சிடறாங்க. அதனால நான் மறுபடியும் சேனலில் ஒரு ரவுண்டு வர போகிறேன்னு பிக் பாஸுக்கு வரப்போகிறதா கேள்வி. இவர் வராரோ இல்லையோ, கண்டிப்பாக ரோபோ சங்கர் அப்படி இல்லைன்னா அவங்க மனைவி அப்படி இல்லை அவங்க பொண்ணுன்னு யாரோ ஒருத்தர் அந்த ஃபேமிலியிலேருந்து உள்ளே வரதான் போகிறாங்க. அடுத்ததான் ஷக்கிலா மேம். ஷக்கிலா மேம் ஏற்கனவே தெலுங்கு பிக் பாஸ்க்கு போயிட்டு சரியாக எனக்கு ஃபுட்டேஜ் கிடைக்கல, என்னை சரியாகவே காமிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்க. அப்படின்னு சொல்லி வெளியே வந்து புலம்பிட்டு இருந்தாங்க. போன இடத்துல கண்டென்ட் கொடுத்தா தானே சாந்தின்னு எல்லாரையும் சமாதானப்படுத்துகிற வேலை இருந்தால், ஏம்மா நீ சாந்திப்படுத்தின வரைக்கும் போதும், சமாதானப்படுத்தினது போதும், எங்களுக்கு சண்டை தான் வேணும்னு சொல்லி வெளியே அனுப்பிட்டாங்க. இப்போது அவங்க மறுபடியும் தமிழில் குக் வித் கோமாளி மூலமாக நல்லா ஃபேமஸ் ஆனதுனால தமிழ் பிக் பாஸுக்கு அவங்க வருவாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. கடைசியாக எங்கள் தலைவி அமலா சாஜி, இது வரைக்கும் ட்ரெண்டிங்கான சாங்குக்கு போகிறா, அதே போல் ட்ரெஸ் பண்ணிக்கின்னு ரீல்ஸ் பண்ணவங்க 100 நாள் பிக் பாஸ் இருக்க போகிறான்னு நினைக்கும் போதே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அவங்க பிக் பாஸ் போயிட்டாங்கன்னா யார் ரீல்ஸ் பண்ணுறது?
அந்த கவலை வேணாம். அவங்க தங்கச்சி அமிர்தா கிட்ட மொத்த வேலையும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஏ ரீல்ஸும் போடு, ஓ ரீல்ஸும் போடு, 2 பேருமே டாப்பில் வரும்னு சொல்லிட்டு 2 பேரும் போட்டி மேலே போட்டி போட்டு ரீல்ஸ் போட்டுருக்காங்க. அதனால் 100 நாள் அவங்க உள்ளே இருந்தாலும் வெளியில் ரீல்ஸுக்கு பஞ்சமே இருக்காது. விஜய் டிவியில் பிக் பாஸ், வெளியில் ரீல்ஸு, ஆக மொத்தம் அவங்க 2 குதிரையில் சவாரி பண்ண போகிறாங்க. என்ன உள்ளே போயிட்டு தினமும் தினசாக ட்ரெஸ் பண்ணுங்கன்னு அங்கே இருக்கிற கேமராவெல்லாம் பார்த்து ரீல்ஸ் பண்ணாமல் இருந்தால் சரி. எனிவே எது எப்படியோ இந்த வாட்டி பிக் பாஸ் ஆரம்பிக்கும் போது ரொம்ப அமக்கலமாக தான் ஆரம்பிக்குது. கண்டென்ட்டுக்கு கடுகளவு கூட பஞ்சல் நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பிக் பாஸ் சம்மந்தமாக இதுக்கப்புறம் தினமும் உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். ரொம்பவே சுவாரஸ்யமாக அதை தினமும் உங்களுக்காக தொகுத்து வளர்த்துக்கும். பாய்.